ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியா வந்திருக்குன்னு. இது வந்து ரசத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. தனியா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் ஆனியன், லெமன் வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்குங்க. வாங்க இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் இந்த மாரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இத ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிடலாம் நம்ம. நல்லா அவிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அது கூட கொஞ்சமா சால்ட்டும் சேர்த்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுங்க. அவ்வளோதான். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்ல. லைட்டா குக் ஆனாலே போதுங்க. ஸோ இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம இத தனியா ஒரு பாத்திரத்தில மாத்திக்கலாங்க. பாருங்க இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அதில கூட நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா டேஸ்ட்டு சூப்பரா வருங்க. இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 3 1/2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அப்புறமா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா தாங்க. இது நான் ஒரு 2 பாக்கெட் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். நல்லா கலந்து விடுங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. எல்லாமே நல்லா மசாலா வந்து சாஃப்ட்டா இருக்கணும். ஸோ நல்லா எல்லாத்தையுமே இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா இது பண்ணுங்க. பாருங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாரி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து அந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரில் அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். மசாலா எல்லாத்துலேயுமே காலிஃப்ளவரில் ஒட்டணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து 2 காலிஃப்ளவர் எடுத்தேங்க. ஸோ அதுக்காக இவ்வளோ மசாலா நான் மசாலா வந்து ரெடி பண்ணேன். நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா சேர்த்தா போதுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் உங்களுக்கு இப்போவே தெரியுது நல்லா மசாலா நல்லா ஒட்டி அதில் இருக்குன்னு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அது எண்ணெயில் கூட ஒட்டாதுங்க. நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா மசாலாவும் அதோட நல்லா ஒட்டி சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு வாட்டி இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் காலிஃப்ளவரை போடுறேன் இதில் பொரிக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்கள் என்ன எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அந்த எண்ணெயோட கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க.
கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.